விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025 முதல் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் ஜிஎன்ஸ் உமன் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆர்சிபி மென் ரொம்ப வருஷமாக ஐபிஎல்ல கை வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது வைக்க முடியாமல் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வந்து தோற்றுருக்காங்க. பட் ஆர்சிபி விமனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சீசன்லேயே ஜெயிச்சது கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹாப்பியாக கொடுக்கும் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் எடுத்து வரும். விமன் கிரிக்கெட் இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறாங்க, ஆரம்பத்தில் சில பின்னடைவுகளை சந்திச்சிருக்காங்க, அதை பற்றி பேசுவோம். குஜராத் ஜிஎன்ஸோட கேப்டன் ஆஸ்திரேலியா விமன் அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. பேசலாம். 11 ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 28% GST ஃப்ரீ, 30% TDS ஃப்ரீ, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. உங்களோட விஷன் 11 அக்கௌண்ட்டில் இருந்து வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. வின்னிங்லேருந்து அவங்களோட வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அங்கேயுமே ரியல் கேஷ் கிடைக்குது. சூப்பரான ஒரு விஷயம். மெகா கான்டெஸ்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. மினி லீக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு விஷன் 11. இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கொட்டாம்பி ஸ்டேடியம் வதோதராவில் தான் இந்த போட்டி. இந்த சீரியஸில் முதல் போட்டி அப்படின்றது மட்டும் இல்லை, இது வரைக்குமே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மேட்சஸ் நடந்தது இல்லை. அதனால் ரெக்கார்ட் பேஸில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. T20 இன்டர்நேஷ்னல் அதே மாதிரி T20 டொமஸ்டிக் அப்படின்ற மாதிரி பெருசாக இல்லை. பட் முண்டே இன்டர்நேஷ்னல் ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக இந்தியா விளையாண்ட சீரியஸ் இருக்குது. அதில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்ததை பார்த்தோம். அதில் 300+ அப்படின்றது இந்தியா ஈஸியாக அடித்தாங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியல. அவங்க டீம் டம்மியாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்ததுனால. பட் ஓவராலாக நல்ல ஸ்கோரிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீரியஸ் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த சீரியஸையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் வடோதராவில் தொடர்ந்து மேட்சஸ் நடக்கும் அப்படின்றதுனால இனிஷியல் ஹார்ட்னஸ் கொஞ்சம் கிராஸ் வச்சு இருக்கலாம். அப்போ ஸ்விங் பவுலர்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்விங் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற அந்த ஆங்கிளில் யோசிக்க வேண்டாம்னு தான் நான் நினைப்பேன். அதில் ஒரு சில ஸ்விங் பவுலர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் நிறைய நேரங்களில் கிராஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும்போது பேட்டர்ஸுக்கு பெட்டராக தான் இருக்கும். போக போக ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் லோ ஸ்கோராகவும் ஆகும். அதுதான் இந்த சீரியஸில் வடோதராவில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். முதல் போட்டியை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிசைட் பண்ணலாம். குஜராத் ஜிஎன்ஸு இந்த டீமில் ஓவர்சீஸ்னு பார்க்கும்போது டோட்டின் அண்ட் கிப்சன், இந்த பக்கம் மூனி, வால்வர்ட்டு, லிச்ஃபீல்டு அண்ட் கார்னர். மூனி, வால்வர்ட், லிச்ஃபீல்டு, கார்னருக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். டோட்டினுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதும் பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் லிச்ஃபீல்டை வெளியில் தள்ளிட்டு டோட்டினை உள்ளே கொண்டு வரலாம். நம்பர் 4 பொசிஷன் இல்லாமல் நம்பர் 5 பொசிஷனில் டோட்டினாக இருக்கலாம். டியோலப்பம் நம்பர் 4 கொண்டு போகலாம். இந்த ஆங்கிளில் யோசிச்சா ஓகே. அண்ட் லிச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா விமன் அப்படின்றதுனால மூணு உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் டோட்டினை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, கேம் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். கூடவே பவுலிங் ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. என்டோர் பவுலிங் அப்படின்ற அந்த இடத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லையும் பெஸ்ட்டாக யோசிச்சா அந்த இடத்துல டோட்டினை இன்க்ளூட் பண்ண தான் வாய்ப்பு அதிகம். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மூனி, வால்வர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸு. பட் லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு இன்னிங்ஸை பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹிட் பண்ணுவாங்க. அதுதான் ரெண்டு பேர்த்தோட ஸ்டைலும் கூட பார்க்கணும். பவர் பிளேவை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிற ஃபீல் இருக்குது. இருந்தால் கூட ஓரளவுக்கு கேப் பிக் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. ஹேம்லதா ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ஆனால் கன்சிஸ்டன்ட் கிடையாது. லிச்ஃபீல்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாங்க. ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹலின் டியோல் போன சீசனில் பெருசாக பார்க்கல. இந்த சீசனில் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திப்பாங்க. பிரேக் பவுலிங் இருக்குது. ஆனால் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்கணும். லேட்டர் பேஸில் ஒரு சில ஓவர்ஸ் எடுத்துக்கலாம். ஆஸ்லே கார்னர் பிரேக் பவுலிங், ரைட் ஹேண்ட் பேட்டிங், பவர்ஃபுல் ஹிட்டராக பார்த்துருக்கோம். ரீசெண்டாக அவங்களோட வளர்ச்சி பயங்கரமாக இருந்திருக்கு. முன்னாடியெல்லாம் ஓவர் பேஸில் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிக்ஸர்ஸுக்கு நிறைய பவுலிங் வீசுன்னு அதை பார்த்துருக்கோம். அண்ட் நல்ல அவுட்புட் தொடர்ந்து கொடுத்ததுனால ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல்லேயும் அவங்களோட ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்திருக்கு. நிறைய ஓவர்ஸ் வீசுகிறாங்க. விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஹிட்டிங் பேஸ்லேயே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஃபுல் மாறி போன சீசனோட எண்டில் சில மேட்சஸ் நல்லா விளையாண்டாங்க. அந்த ஹிட்டிங் இருக்குது. எண்டு ஒரு ஃபினிஷராக அவங்கள பார்க்குற அளவுக்கு இருக்குது. தனுஜா, கன்வர், மிஸ்ரா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பேட்டிங் வச்சுருக்காங்க. இருந்தால் கூட பவுலிங் பேஸில் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். சப்னம் சகீல் ஓரளவுக்கு ரைட் ஆர்ம் மீடியம் பவுலிங், விக்கெட் டேக்கிங் அப்படின்ற பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். மேக்னா சிங் இன்டர்நேஷ்னல் பிளேயர், இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காங்க.
டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். சிம்ரன் ஷேக்குக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு சில இடங்களில் சக்கீலுக்கு பதிலாக ஷேக்கை யோசிக்கலாம். அதே நேரத்தில் மன்னட் கஷ்யப்பை கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. போன சீசனில் சில போட்டிகள் எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கஷ்யப் கொஞ்சம் பெட்டர்னு யோசிக்கலாம். அண்டு ஒரு பின்னடைவுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். கஷ்வி கௌதமை 2 crore கொடுத்து வாங்கினாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி, ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸில் சட்கரே எடுத்திருக்காங்க. சயாலி சட்கரே ஒரு இடத்துல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நாய்க்குக்கான வாய்ப்பு இருக்குமா? லெக் பிரேக் பவுலிங் பார்க்கணும். மோஸ்ட்லி ஒரு மாற்றம் இருக்கலாம். அப்படின்னா அது ஷக்கீலுக்கு பதிலாக இங்கே கஷ்யப் அப்படின்ற அந்த ஆங்கிளில் இன்னொரு இடத்துல ஓவர்சீஸில் மாற்றம் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோஸ்ட்லி லிச்ஃபீல்டு டோட்டின் இந்த ஸ்வாப் மட்டும் எதிர்பார்க்கணும். இல்லை வால்வர்ட் எதுவும் ட்ரா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பெரிய பின்னடைவு. ஆரம்பத்தில் டிவைன் இல்லை, அவங்க வெளியில் வித்ரா பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் மொல்னிக்ஸு அவங்களும் வெளியில், கேட்கிராஸ் வெளியில், குறிப்பாக ஆசாஜி அவங்களும் வெளியில். ஆசா சோபனா லெக் பிரேக் பவுலர், நல்ல விக்கெட் டேக்கராக நம்ம பார்த்துருக்கோம், அவங்களும் இந்த சீரியஸ்லேருந்து வெளியில். அப்படிங்கிற இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பாக பின்னடைவு. ஒரு சாம்பியன் யூனிட்டாக ஒரு கம்பைன்ட் யூனிட்டாக இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பெரியது டவுட்டு தான். பட் இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும்போது டீமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீலை தான் இன்னுமே கொடுக்குறாங்க. ஸ்மித்தி மந்தானா, டேனி வேட் எந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுப்பாங்க ஓப்பனிங் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்மித்தி மந்தானோட ஃபார்ம் இப்போ நல்லா இருக்குது. அவங்க கேப்டன் அப்படின்றதுனால இனிமேல் கான்ஃபிடண்ட்டாக வரலாம். டேனி வேட்டோட டச்சு நல்லா இருக்கும். எலைஸ் பெரி சூப்பரான பிளேயர், இன்னிங்ஸ் பில்டர் அப்படின்னே சொல்லலாம். போலிங் பேஸில் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. நிறைய கூட கன்சிடர் பண்ணாமல் இருந்து பார்த்துருக்கோம் ஆர்சிபியில் இருக்கும்போது. மேக்னா நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ண பிளேயர் தான். பட் இப்போதைக்கு அந்த மாதிரி யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான். ரக்வி பெஸ்ட்டோ அந்த இடத்துல தான் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஒரு பாயிண்டில் டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா மேக்னா பெஸ்ட்டை விட்டுட்டு ரிச்சாகோஸ், ஜார்ஜ் வேராம், கிரஹாம் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பெருசாக யோசிக்க முடியாது. ஏர்லி விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் மேக்னா பெஸ்ட்டை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இவங்க தான் ஹிட்டிங் பேஸில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் கிரஹாம் வேராமோட போலிங் நல்லாவே தெரியும். எண்ட் ஓவரில் கலக்குவாங்க 2 பேருமே. அண்ட் ஹிட்டிங் பேஸ்லேயும் சூப்பர் பிளேயர்ஸு. ஸ்ரீயங்கா பாட்டிலோட எண்டோ சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஆஃப் பிரேக் போலிங் ஹெக்டா பிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல்னு சொல்லணும். பயங்கரமாக இருந்திருக்காங்க. சடனாக வந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்ததுனால இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போச்சு. ஒரு பக்கம் பூனம் யாதவ் எப்படி காணா போனாங்களோ அதே மாதிரி ஹெக்டா பிஸ்ட்டும் காணா போயிட்டாங்க. பட் கண்டிப்பாக அந்த குவாலிட்டி இன்னுமே ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. லெஃப்ட் ஆம் மாத்ராக்ஸ் கலக்கல் போல. ரேணுகா சிங் ரைட் ஆம் மீடியம். இன்னும் சொல்ல போனால் ஹெக்டா பெஸ்ட்டு ஒரு பாயிண்டில் ஆஷா சோபனா இருந்தால் இருக்காமல் கூட இருந்திருப்பாங்க. அதையுமே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பாயிண்டில் ஸ்பின்னர் தேவை, மேனேஜ் பண்ணிக்கலாம் பேட்டிங் பேஸில் அப்படின்னா ஒருவேளை கிரஹாமை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சார்லி டீனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்டு ரேணுகா சிங் கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற ஆங்கிளில் கிம்கார்த்தை கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஏர்லி பேஸில் கிம்கார்த்தை யோசிக்கிறது நல்ல ஒரு விஷயம். கொஞ்சம் கிராஸ் இருந்ததுன்னா சூப்பரான ஸ்விங் பவுலராக எளியாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்டில் கிரஹாம் கோராக கிம்கார்த்தை யோசிக்கலாம். பட் கிரஹாம் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால் கிரஹாமுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். கிரஹாமா டீனா அப்படிங்கிற இந்த கேள்வி மட்டும் ஆன் டைமில் பதில் பார்த்துக்கலாம். ஜோசிதா ரைட் ஆம் மீடியம் பவுலர் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். அதே மாதிரி ஜாக்ரவி பவர், ஆஃப் பிரேக் போலிங், பிரேமா ராவட் லெக் பிரேக். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு ஆன் டைமில் பார்க்கணும். மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 2 டீம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆர்சிபி பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பேட்டிங் டெப்த் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்காங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்லேயும் நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது. ஒரு பாயிண்டில் சிஜிஐ யோசிக்கும் போது டாப் ஆர்டர் ஹெவியாக இருக்கிற ஒரு இடம் பார்க்குறேன். அண்டு பவுலிங்கில் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸு தனுஜா கன்வர், கார்னரு, மேக்னா சிங் இவங்கெல்லாம் ஓகேன்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஆனால் ஆர்சிபியில் பார்க்கும்போது ரேணுகா, ஸ்ரீயங்கா, கிரஹாம், வேராம் இவங்கெல்லாம் வேறு லெவல். கூடவே நமக்கு சப்போர்ட்டுக்கு எல்ஐஸ் பெரியும் இருக்காங்க. ஹெக்டா பிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயங்கரமாக கலைக்கிறாங்க. ரொம்ப கண்ட்ரோல்டு பவுலராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது ஆர்சிபியோட போலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க ஓவர் ஜிஜி அப்படின்னு நான் பார்க்குறேன். அது பார்த்துப்போம் ஆன் டைமில். அண்ட் இதில் வந்து பெர்த் மோனி, வால்வர்ட்டு, ஹேம்லதா, லிச்ஃபீல்டு ஓரளவுக்கு பேட்டிங்கில் அங்கே யோசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும் கூட. அதே ஆர்சிபி சைடும் நல்லாவாக தான் இருக்குது. அண்ட் பேக் எண்டில் ரிச்சாகோஸ், வேராம் ஹிட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இங்கேயுமே கார்னர், ஃபுல்மாலி இருக்காங்க.
ஓவராலாக பார்க்கும்போது ஆர்சிபி பவுலிங்கில் கொஞ்சம் பெட்டர் ஓவர் குஜராத் ஜியன்ஸ் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆப்ஷன்ஸுக்கு ஓரளவுக்கு விமன் கிரிக்கெட்னாவே ஹெவியாக தான் இருக்கும். ஹேமலதா டியோலுக்கான ஓவர் கம்மியாக கிடைக்கும். அதர்வைஸ் இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல. அதில் கார்னர் ஓவர்சீஸுங்கிறனால கண்டிப்பாக அவங்கள ஸ்டிக் பண்ணிப்பாங்க. மேக்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காங்க அப்படின்றலாம் அவங்களுமே அதிகமாக ஓவர்ஸ் வீசுவாங்க. பிரியா மிஸ்ரா ரீசெண்டாக இந்தியாவுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த பேஸில் வாய்ப்பு இருக்கும். தனுஜா கன்வர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டான பவுலராகவும் இருந்திருக்காங்க இந்த ஃபார்மெட்டில். அதனால் அவங்களுக்கான ஓவர்ஸும் கிடச்சிரும். ஆஸ்லே கார்னர் மேக்னா சிங் இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இங்கே பெரி, வேராமு, கிரஹாமு, பேட்டில், எக்டா பிஸ்டாண்ட், ரேணுகா சிங்கான பவுலிங் ஆப்ஷனாக யோசிக்கலாம். அதில் வேராமு, கிரஹாமும் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுவாங்க. ஸ்ரீயங்கா பாட்டில் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இண்டோரில் சில ஓவர்ஸ் வீசுவாங்க. நியூ பாலில் பவர் ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். கண்டிப்பாக எண்டில் 2 ஓவர் வீசுவாங்க. அந்த பேஸில் கன்சிடரபிள். ரேணுகா சிங் கண்டிப்பாக வந்து நியூ பாலில் சொல்லப்போனால் பவர் பிளே 6 ஓவர்ஸில் 3 ஓவர்ஸ் இவங்களோட ஓவராக இருக்கலாம். கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்குது, கிராஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சைன் பாலை ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய பவுலராக இவங்கள பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போதுமே அந்த இடத்துல ரொம்ப பெஸ்ட்டு. மேக்னா ஒரு பக்கம் யோசிக்கணும் தான், அவங்களோட ஹைட்டுக்கு அதை பண்ணலாம். பட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்னு மேக்னாவை சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ரேணுகா சிங் அந்த இடத்துல சொல்லலாம். ஹெதர் கிரஹாம் அண்ட் ஸ்ரீயங்கா பாட்டில் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறேன். 2 முறை இந்த 2 டீமும் மோதி ஹெட்டில் ஈக்குவலாக இருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குஜராத் ஜியன்ஸாகவே இருந்திருக்காங்க, பயங்கரமாக இருந்திருக்காங்க. 199 ஒரு முறை, 201 ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஸ்கோர் பண்ணாங்க. அது ஆர்சிபி கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு வந்துட்டாங்க. ஒரு 20 ரன்னுக்குள்ளே தான் அந்த தோல்வி இருந்தது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஆர்சிபி பயங்கர ஃபைட்டு அகெயின்ஸ்ட் குஜராத் ஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஸ் பண்ணும்போது ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ரீசெண்டாக குஜராத் ஜியன்ஸோட வெற்றி அப்படிங்கிறது அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 5ல் 2 வெற்றி இருந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான வெற்றி, க்ளோஸ் வெற்றியாக தான் இருந்திருக்கு. அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு பார்க்கும்போது கடந்த 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அது ஃபைனல் உட்பட இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. பயங்கர கலக்கலாக போன சீசனை ஜெயிச்சிருக்காங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்டு ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. கடந்த சில போட்டிகள் இந்த 2 டீம் இடையிலன்னு பார்க்கும்போது 4 போட்டி மட்டுமே. அதில் பாருங்கள், குஜராத் ஜியன்ஸ் ஒரு 19 ரன்ஸ் டிஃப்ரென்ஸு அண்ட் 11 ரன்ஸ் டிஃப்ரென்ஸு. பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணதுனால தான் அதை அடிக்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. அண்டர் ப்ரெஷர் ஆவாங்க கண்டிப்பாக. பெரிய ஸ்கோர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 200 அப்படிங்கிறது விமன் கிரிக்கெட்டில் ரொம்பவே அதிகம். இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. போன சீசனில் நிறைய ஸ்கோர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது, அதை நம்ம பார்த்தோம். விமன் கிரிக்கெட் அப்படிங்கிற வகையில் அவ்வளோ எளிது கிடையாது ஸ்கோர்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நிறைய ஸ்கோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயமுமே பெட்டராக பேட்டுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா நைட் மேட்சஸ் அப்படின்ற வகையில் நிறைய ஸ்கோர் வர மாதிரியும் போய்கிட்டு இருக்குது. ஸோ எனிவே இந்த 2 டீமுமே 2 முறை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதில் ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காங்க. நிறைய ஸ்கோர் பண்ணும்போதும் க்ளோஸாக வந்திருக்காங்க. அதே நேரத்தில் சேஸ் பண்ணி ஜெயிக்கும் போதும் 2 விக்கெட் மட்டுமே விட்டு பார்க்குறோம். அண்ட் அதில் குஜராத் ஜியன்ஸை பாருங்கள், அதில் 188க்கு 4 அப்படிங்கிற அந்த இடத்துல 189க்கு 2 அப்படிங்கிற மாதிரி 2 விக்கெட் அப்படிங்கிறதுல வச்சு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா போட்டிகளுமே குஜராத் ஜியன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணுறோம். அண்ட் 2 வெற்றி இவங்களுக்கு, 2 வெற்றி அவங்களுக்கு அப்படின்னு கிடச்சிருக்கு. டாப் 14 என்னோட மைண்டில் மூனி, வால்வர்ட்டு, ஸ்மித்தி மந்தானா, வியட்டு, ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் கன்சிடரபிள். இவங்களை மிஸ் பண்ணும்போது சில நேரங்களில் ட்ரீம் 11 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஃபார்மேட்டில் ட்ரீம் 11 இனிமேல் சில இடங்களில் அந்த பாயிண்ட் சிஸ்டம் மாறி இருக்குது, சில ஆப்ஸில் மாற்றிட்டாங்க. அண்ட் பழைய பாயிண்ட் சிஸ்டத்தில் இருக்கும்போது சில பிளேயர்ஸை நம்ம மிஸ் பண்ணலாம். பேட்டிங் பேஸில் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸாக இருக்குது இப்போதைக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வரலாம். இப்போ கொஞ்சம் பெட்டராக வந்துட்டுருக்க ஒரு ஃபீல் இருக்குது. தயலன் ஹேம்லதா, எலைஸ் பெரி, லிச்ஃபீல்டு இவங்கெல்லாம் டாப் ஆடல பேட்டிங் பேஸில் கன்சிடரபிள். ரிச்சாகோஸ் விக்கெட் கீப்பர், ஆப்வியஸாக விக்கெட் கீப்பரை மிஸ் பண்ணவே முடியாது. மூனி அண்டு ரிச்சாகோஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஆஸ்லே கார்னர், வேராமு, கன்வர், கிரஹாமு இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ ஆல்ரவுண்ட் பேஸில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணால் அதில் 4 ஓவர் கோட்டாக இருக்கிறவங்க நமக்கு பாயிண்ட்ஸை ரொம்ப ஹெவியாக எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா டாட் பாலுக்கும் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அந்த வகையிலையும் கன்சிடரபிள். ஸ்ரீயங்கா பாட்டில், ரேணுகா சிங். ஸ்ரீயங்கா பாட்டில் எண்டோரில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ரேணுகா சிங் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு கன்சிடரபிள். பிக் பேஸில் தயாலன் ஹேமலதா, தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இவங்கெல்லாம் நல்ல பிளேயரு. குறிப்பாக தனுஜா கன்வர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்.
மிடில் பேஸில் அதே நேரத்தில் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு பிரியா மிஸ்ராவுக்கும் இருக்குங்கிறனால கண்டிப்பாக கன்சிடரபிள். ஹேமலதான்னு பார்க்கும்போது டாப் ஆர்டரில் ஹிட் பண்ணலாம், ஒரு 25+ வந்தாங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் மூலமாக. அதில் ஹலிண்டியோலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கூட, சில டீம்ஸ்லாம் அவங்களையும் யோசிங்க. அண்ட் பேட்டிங் ஆர்டர் பேஸில் சின்ன விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்குது. நான் கொடுத்த ஆர்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. போன சீசனில் இதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆன் டைமில் நெட்ஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸ்மிதி மந்தானா, பெரி அண்ட் கார்ட்னரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் குவாலிட்டி பிளேயர்ஸு இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்ட் பேஸில் கார்ட்னர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. பெரிக்கான ஓவர் முழுமையாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. பர்த் மோனி, வேராமு, கிரஹாமு இவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். அதில் பர்த் மோனி விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக கன்சிடரபிள், ரீசெண்டாக பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேராமு எனி டைம் ப்ரொமோஷன் அப்படின்ற பேஸ்லையும் அண்ட் பவுலிங் பேஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பேஸ்லையும் யோசிக்கலாம். கிரஹாமும் எண்டோரில் வீசுவாங்க, கொஞ்சம் டஃப்பு தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் யோசிக்கிறது. பட் எண்டோரில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டா கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வர முடியும். விமன் கிரிக்கெட்டில் அது வந்து உடனே சாத்தியமாகிற ஒரு விஷயமாக கூட இருந்திருக்கு. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் 2 பேருமே இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன். மூனி அண்டு ரிச்சா கோஸை எடுத்திருக்கேன். ஸ்மிதி மந்தானா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. லாரா வேர்ல்வர்ட் ஒரு சில நேரங்களில் ஏர்லி மேட்சஸில் கொஞ்சம் டவுன் ஆவாங்க, வியட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. வியட்டோட அந்த டச் நல்லா இருக்குது இப்போதைக்கு. வேர்ல்வர்ட்டை மிஸ் பண்ணலாம் ஒரு சில இடங்களில் யோசிச்சு. அண்ட் அடுத்தது ஆல்ரவுண்டர் இடத்துல பெரி, கார்ட்னரு, டோட்டின் இருந்தால் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய பிளே, அதில் டவுட்டே கிடையாது. வேராமு, கிரஹாமு டீசன்ட் சாய்ஸு அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டீன் இருந்தாலும் அந்த இடத்துல டீனை பிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீயங்கா பாட்டில், ரேணுகா ஏர்லி மேட்சஸில் ரேணுகாவை பிக் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறேன். தனுஜா கன்வ டீசன்ட் சாய்ஸு. ஸோ இப்போதைக்கு இந்த பிக்கு இல்லை பவுலிங் ஆப்ஷனை குறைச்சிட்டு பேட்டர் சைடு நான் மூவ் பண்ணுறேன், நான் வந்துட்டு வேர்ல்வர்ட் எடுத்துக்கிறேன், லிச்ஃபீல்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். லிச்ஃபீல்டு இல்லைன்னா டோட்டின் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த யோசிக்கலாம். அப்போ தனுஜா கன்வருக்கு பதிலாக டோட்டின், லிச்ஃபீல்டு இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு போகலாம். கேப்டன் ஆஸ்லே கார்ட்னர் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு மூனியை பிக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறாங்க வித் க்ளவ் ஒர்க்கில் பாயிண்ட்ஸ் சில எடுக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் அவங்கள நான் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணுறேன். 2 ஆஸ்திரேலியன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக. டீம் பாருங்கள், ஜேன் சைடு கொஞ்சம் குறைவாக தான் பிக் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி பெட்டர் யூனிட்டாக இருக்காங்க. அண்ட் விக்கெட் பேஸில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட முடியும். எளியா கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா பேட்டர் சைடு ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க அந்த பேஸில். பட் ஒரு பாயிண்டில் ரேணுகா, தாக்கூர், ஏர்லியா, பெத்மோனியை எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏன்னா தாக்கூரோட பவுலிங் ஜென்ரலாகவே ஸ்விங் கிடைக்கிற இடத்துல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே யோசிச்சிங்கன்னா அங்கே பெத்மோனியை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்காமல் விட்டுருங்க. அண்டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் லேட்டாக வர பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் இருக்கவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பெரிய கூட டீசன்ட் சாய்ஸ் தான். நான் ஃபார்ம் பேஸில் இப்போ இல்லை, பவுலிங்கில் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிச்சு தான் ட்ரை பண்ணணும். ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்டோரில் கெதர்ஹாம் பண்ணுவாங்க, அப்போ அவங்கள வைஸ் கேப்டன் அப்படிங்கிற அந்த சாய்ஸுக்கு யோசித்து பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.